ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். ஜெம் சினிமாஸ்ல சூப்பரான ஒரு செய்தியோட வந்திருக்கேன். தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை தரக்கூடிய விஷயமா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்னு தமிழருக்கு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ரிவைண்ட் பண்ணி போனோம்னா நம்ம எல்லாரும் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தோம். எந்த போராட்டம்னு கேட்டிங்கன்னா, ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அது எங்களோட பாரம்பரியம். அது பார்த்தீங்கன்னா எங்களோட கலாச்சாரம் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதுல பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டாலே இந்த காலத்துல இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இவ்வளவு பேர் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க முடியுமா அப்படின்றத எடுத்து காட்டுற விதமாக தான் அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்ற விஷயம் நடந்தது. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த ஒரு இது இல்லாம அந்த போராட்டம் பாத்தீங்கன்னா தற்காலிகமா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிற சிஎம் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு தற்காலிகமா இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வர வருஷங்களையும் அதே மாதிரி நம்ம அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றத நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நிரந்தர தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இனிமே அதை நீங்க ப்ராப்பரா பண்ணலாம், அதுக்காக முழு அனுமதி தருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல நிறைய ஹீரோயின்ஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா ஹிப்பாபாதி அவரோட பாட்டே தனி ட்ரெண்டிங்கா அந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல இருந்த ஆரி, இது இல்லாம ஜிவி பிரகாஷ், இன்னும் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஜிவி பிரகாஷ் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணணும். அது பாத்தீங்கன்னா அகிம்சை வழியில அது நடந்துச்சு. இப்போ அதுக்கான தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்தது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம் தருது. அதுல நானும் ஒரு துளியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ எனக்கு அது பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. எண்டில் தமிழரின் ஒற்றுமை அப்படின்ற மாதிரியும் கொடுத்திருக்காரு. இதை பாக்குறப்ப இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த ஜல்லிக்கட்டு அது தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்ததுனால நிறைய பேர் சந்தோஷத்தை தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. இதுல ஜிவி ஃபர்ஸ்ட் ஆளா எந்த விஷயம் நடந்தாலும் சொல்றதுல ஜிவி பிரகாஷ் எப்பவுமே சொல்லலாம். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயமா இன்னைக்கு நமக்கு தீர்ப்பு சாதகமா வந்திருக்கு. நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்குமே ஒத்துமையா இருந்தா வாழ்க்கையில எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்றதுக்கு இதுவே மிகப்பெரிய எக்ஸாம்பிள்.